ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் அன்புரோக்குன்னு ஒரு படம் போட்டிருப்போம். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் ஹீரோ எதிரி நாட்டில் மாட்டிக்கிடுவார். அவரை எவ்வளோ கொடுமை பண்ணியும் நம்பிக்கை கைவிடாதனால கடைசியில் அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட இந்த படமும் அதே மாதிரி தான். ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க பாருங்க. சத்தியமாக நான் அதை எதிர்பார்க்கல. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 10க்கு 9.3 இருக்குங்க. இந்த படம் 1994 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, பேங்க்ல ஒரு பெரிய ஆபீசரா வேலை செய்யற ஹீரோ தன்னோட மனைவி இன்னொருத்தன் கூட கள்ளக்காதல்ல இருக்கிறத பாத்துறாரு. ஒரு நாள் நல்லா குடிச்சிட்டு அவங்கள கொலை பண்ணலான்ட்டு போக, அடுத்த நாள் காலையில தன்னோட மனைவியும் கள்ளக்காதலனும் துப்பாக்கியால சுடப்பட்டு செத்து போயிருக்காங்க. அன்னைக்கு நடந்தது எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. ஆனா சாட்சிகள் எல்லாம் இவருக்கு எதிராக இருக்கிறதுனால இவருக்கு 2 ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துறாங்க. இவர் போற ஜெயிலு ரொம்ப கொடுமையா இருக்கும். ஒரு 40 வருஷம் போக அந்த கொலை யார் பண்ணான்னு உண்மை தெரிய வருது. இதுக்கப்புறம் அந்த கொலையை யார் பண்ணா, ஹீரோவுக்கு கடைசியில என்னாச்சுன்றதான் இந்த படத்தோட கதை. படத்தோட பேரு சசாங் ரெடிம்ஷன். உங்கள நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படத்தோட ஓப்பனிங்ல ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ ஒரு கார்ல உட்காந்து என்னத்தையோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்துல ரொம்ப மனசுடைஞ்சு போய் கிடக்குறாரு. பார்த்தா கையில துப்பாக்கி எடுக்கிறாரு. இதெல்லாம் பிளாஷ்பேக்ல ஓட ஹீரோ இப்போ கோர்ட்ல இருக்காரு. அவருக்கு எதிராக ஒரு வக்கீல் வாதாடிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா, தன்னோட மனைவி கள்ளக்காதல்ல இருந்தாங்களாம். அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ நேர்ல போய் அவங்க 2 பேரையும் துப்பாக்கியால சுட்டு கொன்னுட்டாராம். ஆனா அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் அவங்கள கொலை பண்ணலான்னு தான் போனேன். ஆனா என் மனசை மாத்திக்கிட்டு அங்க இருந்து நான் திரும்பி வந்துட்டேன். போற வழியில அங்க இருக்கிற ஆத்துல துப்பாக்கியை தூக்கி போட்டேன்னு சொல்ல, அந்த வக்கீலு இவன் சொல்றதெல்லாம் போய் அவங்க வீட்டுக்கு முன்னாடி இவரோட கார் டயரோட தடம் இருந்திருக்கு. பத்தாவதுக்கு இவர் நடந்து போனதுக்கான ஷூ தடமும் இருந்திருக்கு. அவர் கார் கீழே அவர் வச்சிருந்த புல்லட்டும் சிதறி கிடந்திருக்கு. ஆனா அதுல 6 புல்லட் தான் இருந்திருக்கு. இவன் என்ன பண்ணிருக்கான்னா, தான் கொலை செஞ்சது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக வேற துப்பாக்கி எடுத்து அவங்கள கொன்னுட்டு இந்த புல்லட்டை கீழே விட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இத ஜட்ஜும் நம்ப 2 கொலை பண்ணதுக்காக ஹீரோவுக்கு 2 ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்படியே கட் பண்ண இப்போ ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பத்தி நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு நிறைய பேருக்கு இவரை தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த படத்துல என்ன ஸ்பெஷல்னா, இவருக்கு நம்ம MS பாஸ்கர் சார் இருக்காருல்ல, அவர் வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்காரு. இவர் ஏதோ ஒரு கொலை பண்ணி ஜெயிலுக்கு வந்திருக்காரு. அப்போ அங்க இருக்கிற பெரிய அதிகாரிகள் எல்லாம் அவரை கூப்பிட்டு விட்டு, நீங்க கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த ஜெயில இருக்கீங்க, இந்த இடப்பட்ட காலத்துல நீங்க திருந்திட்டு தான் நினைக்கிறீங்களான்னு கேட்க, அவரு ஆமா சார், நான் திருந்துட்டேன், என் தப்பு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன், இப்ப நான் வெளியே போனா எந்த தப்பு நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல அவங்க அவரோட பரோலை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அங்கிருந்து அவர் வெளியே வர நடந்த விஷயத்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த படத்துல இவரோட கேரக்டர் என்னன்னா, அந்த ஜெயில யார் என்ன கேட்டாலும் வாங்கி தந்துருவாரு. ஆனா அதுக்கெல்லாம் இவர் கமிஷன் வேணும். அதனால ஜெயிலே ஒரு முக்கிய புள்ளியா அவர் இருப்பாரு. அந்த சமயத்துல வெளியே இருந்த ஒரு வேன் வர எல்லாரும் அங்க ஒண்ணு கூடுறாங்க. செம்மையா கைத்தட்டி வர வைக்கிறாங்க. என்னன்னா, புது கைதிகள் எல்லாம் அந்த ஜெயிலுக்கு வராங்களாம். எல்லாரும் வரிசையா வண்டியில இருந்து இறங்க ஹீரோவும் அதுல வராரு. அப்போ ரெட்டும் அவங்க கூட இருக்கிறவங்களும் ஒருத்தர் மேலேயா பெட்டு கட்டுறாங்க. என்னன்னு தெரியல, போக போக தான் தெரியும். பழைய கைதிங்க எல்லாம் புது கைதிங்க அடையாளத்தை சொல்லி ஒருத்தர் மேலேயும் ஒருத்தர் பெட்டு கட்டுறாங்க. ஆனா நம்ம ரெட்டு மட்டும் ஹீரோ மேல பெட்டு கட்டுறாரு. எல்லாத்தையும் உள்ள கூப்பிட்டு போக அந்த ஜெயிலோட வார்டன் வராரு. அவரோட பேரு நாதன். அவரு அந்த ஜெயிலோட கேப்டனை இன்ட்ரோ பண்ணி விட்டுட்டு தன்னையும் இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இங்க 2 ரூல் நீங்க மெயினா ஃபாலோ பண்ணணும். என்னன்னா, இந்த ஜெயில யாரும் தப்பிக்க முயற்சி பண்ணக்கூடாது. அப்படி தப்பிச்சிங்கன்னா எங்களோட கேப்டன் யாருமே உயிரோட விட்டது கிடையாது. 2வது ரூல் என்னன்னா, இங்க இருக்கிற எல்லா ரூல்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற சும்மா இருக்காம வாய விடுறான். அதனால அந்த ஜெயில் கேப்டன் அவனை போட்டு அடிச்சு துவைச்சு அனுப்பிச்சிடுறாரு. அப்போ அந்த வார்டனு, நான் 2 விஷயத்த நம்புவேன், ஒன்னு ஒழுக்கம், இன்னொன்னு இந்த பைபிள், இது நீங்க எப்ப கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும், ஃப்ரீயா இருக்கும்போது இது உங்களுக்கு வேணும்னா வாங்கி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சிடுறாரு. எல்லாரையும் ஒரே ரூம்ல குளிக்க வச்சு உள்ள அனுப்புறாங்க. எல்லாரும் அவங்களோட ட்ரெஸ் எடுத்துட்டு உள்ள வர நம்ம ரெட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு. என்னன்னா, ஜெயில் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும். அங்க வந்த முதல் நாள் ராத்திரி அவங்க எங்க இருக்கிறோம் என்ன பண்றோன்னே அவங்களுக்கு தெரியாது. புதுசா வரவங்களுக்கு முதல் நாள் ராத்திரி ரொம்ப பயமா இருக்கும். சில பேரு ராத்திரி முழுக்க அழுவாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல அவங்க பெட்டு கட்டினாங்களா, அது என்னன்னா, இப்போ புது கைதிங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்கள யாரு அழுவான்றதான் பெட்டு கட்டி இருக்காங்க. அதனாலதான் ரெட்டும் ஹீரோ பாக்குறதுக்கு அப்பாவியா இருக்காரு நினைச்சு பெட்டு கட்டி இருக்காரு. எல்லாரும் ரூமுக்குள்ள போக அங்க இருக்கிற ஒருத்தர் புது கைதிங்க எல்லாத்தையும் பயன்படுத்துறாரு. வந்துட்டீங்களாடா, நீங்க சாகுற வரைக்கும் இங்கதான், இந்த வார்டனு உங்களை அடிச்சே கொன்றுவான், எல்லாரும் அடி வாங்கி சாக போறீங்கன்னு சொல்ல திடீர்னு ஒருத்தன் அழுகுறான். எல்லாரும் ஆர்வத்தோட யாரு அழுகுறான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அழுகலைங்க, மாறா ஒரு குண்டே அழுதுகிட்டு இருக்கான். அந்த சத்தத்தை கேட்ட கேப்டனு அங்க வந்து, டேய் அமைதியா இருக்க மாட்டேன், ஏன்டா தூங்குறவங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்ல, என்ன வெளியே விட்டுருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் என் பொண்டாட்டி கிட்ட போகணும்னு சொல்ல அந்த கேப்டனு வேகமா கதவை திறந்து விடுறாரு. அதுக்கு அவன் சந்தோஷப்பட கீழே இழுத்துட்டு போய் அவரை சாவடி அடிக்கிறாரு. வாங்கின அடியில மயக்கம் போட்டே விழுந்துடுறான். அவனை ஆஸ்பத்திரிக்கு
ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு வச்சு பாத்துக்கங்கடா உங்களுக்கு இதே நிலைமை தான், எல்லாரும் அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஆனா ரெட்டுக்கு ஒண்ணுமே புரியல. இது வரைக்கும் ரெட்டு பெட்டு கட்டி தோத்ததே இல்லையா. முறையா ஹீரோவால தோத்து போயிருக்காரு. ஹீரோ எந்த இதுவும் பண்ணலைங்க, அமைதியா உட்காந்துருக்காரு. ஹீரோ தோத்துருவாருன்னு சொல்லி 2 பாக்கெட் சிகரெட் பெட்டு கட்டி இருக்காராம். அதான் இப்ப தோத்துருக்காரு. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. அங்க இருக்கிற அதிகாரிங்க வந்து எல்லாத்தையும் எழுப்ப எல்லாரும் அவங்க ரூம்பை விட்டு வெளியே வராங்க. ஹீரோவும் வந்து நிக்கிறாரு. ரெட்டு அவரே பாத்துக்கிட்டு இருக்க எல்லாரையும் கிளம்பி போக சொல்றாங்க. எல்லாரும் சாப்பிட உட்கார ஹீரோ ரெட்டோட கேங்குக்கு பக்கத்துல உட்காந்துருக்காரு. ஹீரோ சாப்பிட போக சாப்பாடுல இருந்து ஒரு புழு வந்திருக்குது. அத ஹீரோ பக்கத்துல இருந்த வயசானவர் பார்க்க அதை நீ சாப்பிட போறியான்னு கேக்குறாரு. இல்லன்னு சொல்ல அத ஏன்ட்ட கொடுன்னு சொல்றாரு. ஏடா இத போய் சாப்பிட போறாருன்னு பார்த்தா அவர் கோட்டுக்குள்ள ஒரு காக்கா இருக்குங்க, குஞ்சு காக்கா தான். அது கூட்டுல இருந்து கீழே விழுந்துச்சு போல. அதை இவர் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த புழுவை கொடுத்துடுறாரு. அப்போ அங்க இருக்கிற ஒருத்தன், இந்த கேப்டன் இருக்கான் பாரு, ரொம்ப மோசமானவன். ரீசெண்டா கூட ஒருத்தனை செம்மையா அடிச்சு போட்டான். ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மெண்ட் போக 4 நாள் ட்ரீட்மெண்ட்ல இருந்து கடைசியில செத்தே போயிட்டான்னு சொல்ல ஹீரோ அவரோட பேரை கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஆளு, யாரா இருந்தா உனக்கு என்னடா, செத்து போனவனை பத்தி நீ எது கவலைப்படுற, ஒழுங்கா வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாரும் குளிக்க போக ஒரே ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒருத்தன் வரான். அந்த வானவில் பாய்ஸ்ன்னு சொல்லுவானுங்க பாருங்க, அதுல ஒருத்தன் வந்து ஹீரோவை அப்ரோச் பண்ண ஹீரோ அங்கிருந்து தள்ளி போயிடுறாரு. அதை பார்த்து கடுப்பானவன், ஓடி போ, என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமையா போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். இப்போ ரெட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாருங்க. என்னன்னா, ஹீரோ ஆரம்பத்துல யாரு கூடயும் பேசாம தான் இருந்தாராம். ஆனா எப்படி இருந்தாலும் யாராச்சும் ஒரு ஆள் கிட்டனாச்சும் இவன் பேசுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது நானா இருப்பேன்னு எதிர்பார்க்கலன்னு சொல்றாரு. என்னன்னா, ரெட்டு அங்க விளையாண்டுகிட்டு இருக்க ஹீரோ அவர்கிட்ட வந்து, உங்க பேரு தானே ரெட், நீங்க யார் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பீங்களாமேன்னு சொல்ல ரெட்டு, என்னால முடிஞ்சதை நான் செய்வேன், சரி இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. எனக்கு பாறையை உடைக்கிற சுத்தியல் ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா அம்மா சீரட்டு சரக்குன்னு கேட்பேன்னு பார்த்தா நிமிஷமா சுத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க், மாட்டினேன்னா அந்த கேப்டன் உன்னை பிரிச்சிருவான், பத்தாதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு என்னையும் பிரிச்சிருவான்னு சொல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளோ பெரிய சுத்தியெல்லாம் இருக்காது, ரொம்ப சின்னது, சந்தையில எந்த கடைக்கு போனாலும் கிடைக்கும், எப்படியாச்சும் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்ல, சாதாரணமா எல்லாத்துக்கும் 20% நான் கமிஷன் வாங்குவேன், நீ கேட்கறது வேற ரொம்ப ரிஸ்கான மேட்டரா, அதனால எனக்கு 40% கமிஷன் கொடுக்கணும்னு சொல்ல ஹீரோ தான் கிட்ட இருக்கிற வாட்ச் ஒன்று கொடுத்துட்றாரு. அதுக்கு ரெட்டும், சரி முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி அந்த சுத்தியில எதுக்கு வாங்குற, யார் மண்டியாச்சும் உடைக்க போறியா என்னன்னு கேட்க, எனக்கு இப்போதைக்கு எதிரிங்க யாரும் இல்லைன்னு சொல்றாரு. இப்பதானே இல்ல, கூடிய சீக்கிரம் நிறைய பேர் வருவாங்க பாரு, ஏன் சொல்ல போனா அவனே வந்து உன்னை பயன்படுத்திருப்பானேன்னு சொல்றாரு. யாருன்னு பார்த்தா ஹீரோ குளிக்கும் போது வந்தால அவன். ஆமா ஆமா வந்து பேசினான், ஆனா அவன் நினைக்கிற மாதிரி ஆம்பளைங்க கூட சேர ஆளு நான் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனை பத்தி உனக்கு தெரியாது, இந்த ஜெயில அவன் ரொம்ப மோசமானவன், கேப்டனும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், அவன் பண்ற எல்லா தப்பும் கேப்டனுக்கு தெரியும்னு சொல்ல அப்படியே கட் பண்றாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போக ஹீரோ கட்டார சுத்தியல் அது வெளியே இருந்து வந்துருது. ஒரு வழியா அதை ரெட்டு கிட்ட கொடுக்க ரெட்டும் அதை வாங்கிட்டு போய் வச்சிடுறாரு. அன்னைக்கு நைட் ஆக ஒரு வயசானவர் இருந்தார்ல, அவரு பைபிள் வேணுமான்னு சொல்லி எல்லார்ட்டையும் கேட்டு வராரு. அப்போ ரெட்டு அவருக்கு ஒரு சீரட்டு பாக்கெட்டை கொடுத்துட்டு, இந்த சுத்தியலை பக்கத்து ரூம்காரன் பாக்கெட்டை கொடுத்துருங்கன்னு சொல்ல அவரும் அதை வாங்கிட்டு போய் பைபிளோட சேர்த்துட்டு அதையும் கொடுத்துடுறாரு. அடுத்த நாளாக எல்லாரும் ட்ரெஸ் துவைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து வந்த ஒருத்தன், துவைக்கிற பவுடர் காலி ஆயிடுச்சு, ஸ்டோர்ல போய் எடுத்துட்டு வான்னு சொல்ல ஹீரோவும் அங்க போறாரு. பார்த்தா அந்த வானவில் பாய் இருக்கான் பாருங்க, அவன் வந்து நிக்கிறான். என்னடா உனக்கு ஒரு டைம் சொன்ன புரியாதா, ஏன் என்னை பார்த்து விலைக்கு போறேன்னு சொல்ல ஹீரோ அந்த பவுடர் எடுத்துட்டு, இது உன் கண்ணில் போட்டேனா உனக்கு கண்ணே தெரியாம போயிடும் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ என் பக்கத்துல வர ஹீரோ அடிக்க போயிடுறாரு. ஆனா கூட இருந்தவங்க எல்லாரும் ஹீரோவை பிடிக்க ஹீரோவை போட்டு செம்மையா அடிச்சிடுறாங்க. நாட்கள் எல்லாம் கடந்து போக ஹீரோ அந்த ஜெயில் வாழ்க்கைய வாழ்ந்து பழகிறாரு. அது கூடவே அவனும் விடாம ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டே வரான். இப்படியே போக ஒரு நாள் அந்த வார்டன் இருக்காருல்ல, அவர் வந்து ஜெயிலுக்கு சொந்தமான ஃபேக்டரிய கிளீன் பண்ண போறாங்களாம். அதுக்காக ஜெயில வேலை பார்க்கறவங்கள சில பேர் அந்த வேலைக்காக எடுப்பாங்களாம். அதுக்காக அவங்களுக்கு பணமும் தருவாங்களாம். இதனால நிறைய பேர் அவங்களோட பேரை கொடுப்பாங்க. ஆனா நம்ம ரெட் இருக்காருல்ல, அங்க இருக்கிற போலீஸுக்கு காசை கொடுத்து குறிப்பிட்ட பேரை மட்டும் அங்க வேலைக்கு சேர்த்து விட்டுறாரு. கூடவே இவரும் ஹீரோவும் போறாங்க. இவங்க எல்லாம் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஜெயிலோட கேப்டன் இருக்கான்ல, அவன் அங்க வரான். அப்ப கூட இருக்கிற போலீஸ், என்னங்க சார் நேத்து நீங்க வரவே இல்லை அப்படின்னு கேட்க, எங்க அம்மாவோட அண்ணன் இறந்து போயிட்டாரு, ஆனா அந்த ஆள் செத்ததுக்கெல்லாம் எனக்கு வருத்தம் இல்லை, அந்த ஆளுக்கு கிட்டத்தட்ட நிறைய சொத்து இருக்கு, அதுல கொஞ்சம் தான் என் பேர்ல எழுதி வச்சிட்டான், நான் மாட்டணும்னு சொல்லியே அக்கௌண்ட்ல போடாம காசா கொடுத்துட்டு போயிருக்காராம். ஏன்னா இவர் காசா வச்சிருந்தாருன்னா அதுக்கு அவர் டாக்ஸ் கட்டணும்ல, அதனால அவருக்கு இந்த ஆளை பிடிக்காது போல. இதெல்லாம் ஹீரோ கேட்டுக்கிட்டு
இருக்க ஹீரோ அந்த போலீஸ் கிட்ட போய் பேசுறாரு. எடுத்ததும் உங்களுக்கு உங்க ஒய்ஃப் மேல நம்பிக்கை இருக்கான்னு கேட்க, உனக்கு எதுக்குடா இங்க தேவையில்லாத வேலை, நீயே உன் பொண்டாட்டியை கொண்டு தாண்டா இங்க வந்த, பேசாம போயிரு அப்படின்னு சொல்ல, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, உங்களுக்கு ஒய்ஃப் மேல நம்பிக்கை இருக்கான்னு கேட்க அந்த ஆளு ஆமான்னு சொல்றாரு. உங்க ஒய்ஃப் உங்களை தவிர வேற யாருக்கிட்டையும் ஓடி போக மாட்டாங்கன்னு கேட்க அந்த கேப்டனுக்கு கோவம் வந்து அந்த மாடியில இருந்து கீழே தள்ளி விட பாக்குறான். அப்ப ஹீரோ இருங்க நான் சொல்றது மட்டும் கேளுங்க, உங்க ஒய்ஃபுக்கு உங்க மேல பாசம் இருந்தா அந்த $35,000 நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல கேப்டன் அவனை விட்டுறாரு. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்க, சட்டப்படி உங்ககிட்ட இருக்கிற 1/3 அமௌண்ட்டை உங்க ஒய்ஃபுக்கு நீங்க கிஃப்டா கொடுக்கலாம், அதுக்கு டாக்ஸும் கட்ட தேவையில்லைன்னு சொல்ல அந்த போலீஸ் நம்ப மாட்டான். டேய் நிஜமாவா டாக்ஸ் கட்ட வேணாமா அதுக்கு அப்படின்னு கேட்க, சத்தியமா கட்ட தேவையில்ல, இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்தாலும் அதைத்தான் சொல்லுவாங்கன்னு சொல்ல அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ண யாரோ ஒருத்தர் வருவாங்க, அவங்களுக்கு நீங்க நிறைய காசு கொடுக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்ல அந்த போலீஸும் ஆமா முக்காவாசி அவங்களுக்கே போயிருன்னு சொல்ல, சரி நானே உங்களுக்கு அதை ரெடி பண்ணி தரேன், ஆனா எனக்கு பதிலுக்கு நீங்க ஒண்ணு பண்ணணும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பியர் வாங்கி தரணும்னு சொல்ல அந்த போலீஸும் யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிடுறான். சொன்ன மாதிரியே அந்த போலீஸுக்கு அது நடந்துற ஹீரோ கேட்ட மாதிரி எல்லாத்துக்கும் பியர் வாங்கி தந்துடுறாரு. எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. இப்போ நான் சொன்னேன்ல இவ்வளவு சீன், இது கூடவே நம்ம ரெட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஜெயில் வாழ்க்கையில இது வரைக்கும் இவங்க இந்த மாதிரி சந்தோஷமா இருந்ததே இல்லையா. கூட இருக்கிற போலீஸே சரிக்கு சமமா உட்காந்து பீர் அடிக்கிறாங்களாம். ஆனா ஹீரோ அவர் மட்டும் பீர் அடிக்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ஹீரோ ரெட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ நான் ஒரு செஸ் போர்டு ரெடி பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல ரெட்டு அது எங்க கிடைக்குன்னு சொல்லு, நானே உனக்கு வாங்கி தரேன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ இல்ல அது எல்லாத்தையும் என் கையாலே செய்யணும், ஆனா அதுக்கு நிறைய கற்கள் தேவைப்படுது, அது கொஞ்சம் பெருசா இருக்கணும், ஆனா இங்க ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்ல ரெட்டும் சரின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தன்னோட வாழ்க்கையில் நடந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு ஹீரோ ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போது செஸ் காயின் எல்லாம் செதுக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்க இருக்கிற போலீஸ் எல்லாரும் சீக்கிரம் தூங்கன்னு சொல்ல ஹீரோ என்ன நினைச்சாரு தெரியல, வேமா செவுத்துக்கிட்ட போயிட்டு ஏன்னு எழுதுறாரு. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ரெட்டும் சில ஜெயில் கைதிகளும் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அங்க வர உள்ள வந்ததும் ரெட்டு அந்த ஹீரோயினை பார்க்க சொல்றாரு. இந்த படத்துல இருக்கிற ஹீரோயின் அவங்கள பார்த்ததும் ஹீரோ உன்னால எதை வேணா கொண்டு வர முடியும்ல அப்படின்னு கேட்க, சரி இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ எனக்கு அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணு தானே, சரி கொண்டு வந்துடலாம், ஆனா 2 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிடுறாரு. பேசி முடிச்சுட்டு ஹீரோ வெளியே போக அந்த ஜெயில ரவுடி ஒருத்தர் இருந்தான்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோவை இழுத்துட்டு ஒரு ரூம்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற ஆளை வெளியே போக சொல்லிட்டு ஹீரோவை மறுபடியும் போட்டு அடிக்கிறாங்க. இந்த தடவை ஹீரோவை எடுத்து சண்டை போட ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல, அதனால அந்த ரவுடி ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறான். ஹீரோ அடி வாங்கிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த ஜெயில நீ தானே பெரிய ரவுடின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா உனக்கும் மேல ஒருத்தன் இருப்பான் அப்படின்னு சொல்ல அவன் யாரு அப்படின்னு கேட்கறான். அது எனக்கு தெரியாது, பேசாம நீ இதுல இருந்து ஒதுங்கிக்க, உன்னால இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்ல அந்த ரவுடி அதையும் பார்த்துடலான்னு சொல்லி மறுபடியும் ஹீரோவை போட்டு அடிக்கிறான். இதனால அந்த ரவுடிய 1 வாரம் அந்த ஜெயில இருக்கிற இருட்டறையில அடைச்சிடுறாங்க. அது முடிஞ்சதும் அவனோட ரூமுக்கு போக சொல்ல அந்த ஜெயிலோட கேப்டன் இருக்காருல்ல அவர் அங்க வந்து, ஏண்டா ஆண்டியவே அடிக்கிறியா, அவன் எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கான்னு தெரியுமா, உனக்கு என்ன தைரியம் இருக்கணும், போனா போதுன்னு உன்னை விட்டா ஓவரா பண்றேன்னு சொல்லி அவனை சாவடி அடிச்சிடுறாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹீரோவை யாருமே வம்புழுக்கலையா, வம்புழுத்த இவனும் இனிமேல் வாழ்க்கையில நடக்கவே முடியாத மாதிரி பண்ணிட்டாங்களாம். இதனால ரெட்டும் அவங்க கேங்கு சந்தோஷப்பட ஹீரோ ஹாஸ்பிட்டல் திரும்ப வர்றதுக்குள்ளேயும் ஹீரோ கிட்ட பாறை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. சொன்ன மாதிரி அவங்க தேட ரெட்டோட ஃப்ரெண்டு ஒரு கல் எடுக்கிறான். அதை வேகமா ரெட்டு கிட்ட கொண்டு வந்து, இங்க பாருங்க எனக்கு பெரிய கல்லு கிடைச்சிருக்குன்னு சொல்ல, டேய் இங்க கல்லே கிடைக்காது, நீ எடுத்தது குதிரையோட சாணன்னு சொல்ல அவனும் அதை பிச்சு பார்த்து டென்ஷன் ஆயிடுறான். கூட இருக்கிறவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோ அந்த படத்தோட ஹீரோயினை கேட்டாங்கல்ல, அதுக்காக ரெட்டு அந்த ஹீரோயினோட போட்டோவை எடுத்து வச்சிடறாங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் அந்த போட்டோவை பார்த்து சிரிக்கிறாரு. அவரோட செவுத்துல அதை மாட்டி வச்சுக்கிறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போக திடீர்னு ஜெயில ஒரு ரூமுக்கா செக்கப்புக்கு வராங்க. அப்போ ஹீரோட ரூமுக்கும் வர ஹீரோ ஒரு பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்காரு. உள்ள வந்த போலீஸ் இருக்கிற எல்லாத்தையும் தள்ளி விட்டு ஒன்னொன்னா செக் பண்றாங்க. ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. அந்த சுத்தியல் இருந்துச்சுல அது அந்த புக்ல தான் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். போக போக பார்க்கலாம். இவங்க செக் பண்ணி முடிச்சுட்டு ஆபத்தான பொருள் எதுவுமே இல்லைன்னு சொல்ல அந்த வார்டனு ஹீரோட்ட இருந்து அந்த பைபிளை வாங்குறாரு. நீ நிஜமாவே இந்த பைபிளை படிக்கிறியான்னு கேட்க ஹீரோ ஆமான்னு சொல்றாரு. சரி அது அவனுக்கு பிடிச்ச வசனம் என்னன்னு கேட்க ஹீரோவும் ஒரு வசனம் சொல்றாரு. அதுக்கு அவரு எனக்கு பிடிச்ச வசனம்னு சொல்லி அவர் ஒரு வசனம் சொல்ல அது எந்த பக்கத்துல இருக்குன்னு ஹீரோ சொல்றாரு. சரி பைபிளை மனசார படிக்கிற போல அங்க செவுத்துல ஒரு ஹீரோயின் போட்டோ ஒட்டி வச்சிருந்தாங்கல்ல அதை பாக்குறாரு. இதெல்லாம் சட்டப்படி அலவுடு இல்லை, ஆனா நீ நல்லவன்றதுனால உனக்காக இதை நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பைபிளை கையில வச்சுட்டே கிளம்பி போறாரு. வெளியே போனதும் மறந்துட்டேன் பாத்தியா, இந்த அவனோட பைபிள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு
கழிச்சு அந்த வார்டன் இருக்கார்ல, அவரு ஹீரோவை கூப்பிட்டு விட்டு உனக்கு லாண்ட்ரியில வேலை பார்க்கறதான் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படிலாம் இல்லை சார், எனக்கு எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன்னு சொல்ல, நீ வேற நிறைய படிச்சிருக்க, உனக்கு லைப்ரரியில போட்டு தரேன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்க போறாரு. அங்க போனா ஆரம்பத்துல அந்த தாத்தா ஒரு குஞ்சு காக்கா வச்சிருந்தாருல, அது வளர்ந்து பெருசா இருக்கு. அந்த தாத்தாவுக்கு ஹீரோவை அசிஸ்டண்டா போட்டிருக்காங்க. இந்த தாத்தாவுக்கு நம்ம வியட்நாம் வீடு சுந்தரம் இருக்காருல்ல, அவர் டப் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். இவரு இந்த ஜெயில இவர் கைதியா வந்ததுல இருந்து இருக்காராம். இது வரைக்கும் உங்களுக்கு அசிஸ்டன்ட் போட்டிருக்காங்களான்னு கேட்க, இல்ல போட்டதுல, ஆனா இப்பயே போட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்றாரு. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது கேப்டன் வந்து இன்னொரு போலீஸ ஹீரோவை கை காமிச்சு விடுறாரு. அவர் வந்து என்ன கேட்கிறாருன்னா, நான் என் குழந்தை படிப்பு செலவுக்காண்டி கொஞ்சம் பணத்தை இல்லீகலா சேர்த்து வச்சிருந்தேன், அது எல்லாத்தையும் வெள்ளை பணமா மாத்தணும்னு சொல்ல ஹீரோ அவர் அழகா பொறுமையா கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு இது வரைக்கும் எங்கெங்க இருந்து எவ்வளவு காசு வந்துச்சுன்னு எல்லா டீட்டெயிலும் கேட்டு வச்சு அந்த பணத்தையும் வெள்ளை பணத்தையா மாத்தி தந்துடுறாரு. அங்க நடந்ததை அந்த தாத்தா ரெட்டோட கேங்குக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்பா, இவன் சாதாரணமான ஆள் இல்ல, அந்த போலீஸ் இவன் கிட்ட வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறான். இவன் முன்னாடி கை கட்டி உக்காந்துருக்கான். அவன் பயத்துல இது வரைக்கும் எவ்வளவு லஞ்சம் வாங்கினேன்னு ஒளரையே கொட்டிட்டான் அப்படின்னு சொல்ல கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. சரி, இந்த வாட்டி என்ன கேட்க போறேன்னு சொல்ல, அந்த லைப்ரரிய புதுப்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த தாத்தா, அதெல்லாம் நடக்காதரா, இது வரைக்கும் 6 வார்டன் வந்துட்டாங்க, நான் எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், ஒருத்தர் கூட உதவி பண்ணலன்னு சொல்ல ஹீரோ இந்த தடவை நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ அந்த வார்டன் கிட்ட போய் பேச, ஏடா இவ்வளவு பெரிய விஷயம் கேட்கிற, இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் தான் பட்ஜெட் ஒதுக்கணும், நம்மளுக்கு கொடுக்குற பட்ஜெட்டை வச்சு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோ, நான் வேணா உங்க பர்மிஷனோட லெட்டர் அனுப்பிச்சுக்கிறவான்னு கேட்க, சரி உனக்காக நான் அது பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன மாதிரி ஹீரோ வாரத்துக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாரு. அந்த லெட்டருக்கு எல்லாத்துக்கும் ரீப்ளை வருதான்னு தினமும் வந்து பார்க்க அங்க இருக்கிறவரு இல்லைன்னு சொல்லிடுறாரு. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருக்க ஹீரோ இந்த ஜெயில ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாரு. அங்க இருக்கிற எல்லா ஆபீசர்ஸுக்கும் அவங்களோட கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்தி தந்துகிட்டு இருக்காரு. அதுவும் சட்டப்படி மாத்தி தராரு. இது கூடயே வார்டனுக்கும் ரெடி பண்ணி தந்துகிட்டு இருக்காரு. இந்த ஜெயில இல்லாம பக்கத்து ஜெயில இருந்து சில பேர் விளையாடுறதுக்கு வருவாங்கல்ல ஆபீசர்ஸ் எல்லாம், அவங்களுக்கும் சேர்த்து ரெடி பண்றாரு. இதனால ஹீரோவை நிறைய பேர் தேடி வர உதவிக்கு நம்ம ரெட்டையும் வச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம ரெட்டு தான் வாய்ஸ் ஓவரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம வயசானவர் இருக்காருல்ல, அவர் ஒரு நாள் ரெட்டோட ஃப்ரெண்டு கழுத்துல கத்திய வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் பயந்துட்டாங்க ஓடி வர. யார் சொன்னாலும் அவன் கழுத்துல இருந்து கத்திய எடுக்க மாட்டாரு. ஆனா ஹீரோ மட்டும் பொறுமையா பேசி ஒரு வழியா ரெட்டோட ஃப்ரெண்டை காப்பாத்திடுறாரு. அப்ப அந்த வயசானவர்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க அவரு எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டு இருக்காரு. அப்போ ரெட்டு அவர் ஃப்ரெண்டு கிட்ட என்னடா பண்ணி தொலைச்சேன்னு கேட்க, நான் என்னையா பண்ணேன், அவரை நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்களாம், அதைத்தான் சொன்னேன்னு சொல்ல எல்லாரும் ஒரு நிமிஷம் ஷாக்காயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் கேங்கா உட்காந்து பேச ஹீரோ ஏன் ரிலீஸ் ஆறதுக்கெல்லாம் கவலைப்படுறாருன்னு கேட்க, அப்படிலாம் இல்லடா, அவர் இந்த ஜெயிலுக்குள்ள கிட்டத்தட்ட 50 வருஷமா இருக்காரு. இந்த ஜெயிலை விட்டா அவருக்கு வேற எதுவுமே தெரியாது, வெளி உலகத்தை பார்த்தது கூட கிடையாது, இங்க எல்லாம் ஒரு குடும்பமாவே வாழ்ந்துட்டாரு. வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு தான் இது ஜெயிலு, ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு இதான் அவருக்கு உலகம்னு சொல்ல எல்லாரும் அவர் நினைச்சு கவலைப்படுறாங்க. அடுத்த நாள் சொன்ன மாதிரி அவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக கிட்டத்தட்ட 50 வருஷம் கழிச்சு வெளி உலகத்தை பாக்குறாரு. அங்க இருக்கிற காரு, மக்கள், இருக்கிற டிராபிக் எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இப்படி ரிலீஸ் ஆறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க நல்லவங்களா இருந்தா கவர்மெண்ட் ஒரு கடையில வேலை போட்டு தருவாங்களாம். இவரும் அந்த கடையில போய் வேலை பார்த்து அவங்க தந்த அப்பார்ட்மெண்ட்ல தங்கிக்கிறாரு. நாளுக்கு நாள் தனிமையை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நைட் எல்லாம் சரியா அவர்னால தூங்கவே முடியல. ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கிறாருங்க, இருந்தாலும் அவர்னால முடியல. ஒரு நாள் அங்க இருக்கிற சீலிங்ல ஏதோ ஒண்ணு எழுதி வச்சுட்டு மனுஷன் தூக்கு போட்டு செத்து போயிடுறாரு. இந்த படத்துல இவரோட பேரு ப்ரூஸ், அதனால ப்ரூஸ் இங்கேதான் இருந்தான்னு சொல்லி எழுதி வச்சு இறந்து போயிடுறாரு. இந்த விஷயம் ரெட்டுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வர அவர் இங்கேயே செத்துருக்கலாம், தூக்கி போடனாச்சும் நாம இருந்திருப்போம்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போக இது வரைக்கும் ஹீரோ கவர்மெண்ட்டுக்கு புக்கு கேட்டு லெட்டர் எழுதியிருப்பாருல்ல, அதை மதிச்சு அவர் கேட்ட மாதிரியே லைப்ரரியை பெருசு பண்றதுக்கு கவர்மெண்ட் பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க. நீ அனுப்பிச்ச லெட்டர் எல்லாத்தையும் படிச்சோம், இனிமேல்னாச்சும் வாரம் ஒரு லெட்டர் எழுதி எங்களை தொந்தரவு பண்ணாதப்பா அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இதை பார்த்ததும் ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்படி பட்ஜெட் ஒதுக்குனது மட்டும் இல்லாம அந்த லைப்ரரிக்கு இந்த யூஸ்டு புக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, பழைய லைப்ரரியில இருந்து வாங்கினது, அந்த மாதிரி நிறைய புக்கை போட்டு விட்டுருக்காங்க. இப்போ அந்த கேப்டன் ஒழுங்கா வார்டன் வரதுக்குள்ளே இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருன்னு சொல்லி வெளியே கிளம்பி போக இன்னொரு போலீஸும் பாத்ரூம்குள்ள போறாரு. இவங்க போனதும் அதுல ஒரு கேசட் இருக்கிறத பாக்குறாரு. அதை பார்த்து ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியலங்க, அந்த சாவியை எடுத்து அந்த போலீஸ் இருக்கிற பாத்ரூமை பூட்டி விட்டு வெளிக்கதவையும் பூட்டிட்டு அந்த கேசட்டை எடுத்து பேப்பர் கார்ல போட்டு ஓட விட்டுறாரு. கூடவே இன்னொன்னு பண்றாரு, இவங்க இங்க இருந்து பேசினா மத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பீக்கர்ல கேட்கல,
அந்த மைக் எடுத்து அந்த பாட்டு கிட்ட வச்சிடுறாரு. மனுஷன் அழகா உட்காந்து ரசிக்கிறாரு. அந்த ஜெயில இருக்கிறவங்களும் இது என்னடா பாட்டுன்னு நினைச்சு ஒரு நிமிஷம் அமைதியாகி அவங்களும் ரசிச்சிடுறாங்க. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட அதிகாரிங்க எல்லாரும் வந்து கதவை தட்ட ஹீரோ கதவே திறக்கல. ஒரு வழியா அதை உடைச்சு உள்ள வந்து ஹீரோவை அடிச்சே போட்டுறாங்க. இதுக்காக ஹீரோவை அந்த இருட்டு ரூம் இருக்குல்ல அதுல ஒரு நாள் வச்சிடுறாங்க. வெளியே வந்ததும் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்க, என்ன இப்படி பண்ண, நீங்களும் அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணீங்களேன்னு சொல்ல, நாங்களா எங்களுக்கு அந்த பாஷையை புரியல, அப்புறம் எப்படி என்ஜாய் பண்றதுன்னு கேட்க, பாஷை புரியலனாலும் நம்மளால அதை உணர முடியும். இந்த உலகத்துல பல விஷயம் பார்க்கவும் முடியும், தொடவும் முடியும். ஆனா சில விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு சொந்தமானது. அதை நம்ம கிட்ட இருந்து யாருனாலும் பிரிக்க முடியாதுன்னு சொல்ல ரெட்டு அது என்னன்னு கேட்கிறாரு. அதுதான் நம்பிக்கை. நம்ம நம்பிக்கை வச்சோம்னா அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்ல ரெட்டு, உனக்கு தெரியாது அந்த நம்பிக்கை மிக ஆபத்தானது, இந்த ஜெயிலுக்குள்ள நம்பிக்கையெல்லாம் வேகாது, அதனால அதை குழி தோண்டி போச்சுன்னு சொல்ல ஹீரோ அழகும் ஆபத்தானது தானே, அதை மட்டும் ஏன் நம்ம ரசிக்கிறோம்னு கேட்கிற. அப்படியே நாட்களும் கடந்து போகுது. ஒரு நாள் ஆரம்பத்துல காமிச்ச மாதிரி மறுபடியும் ரெட்டை கூப்பிட்டு, இவ்வளவு வருஷம் ஜெயில இருந்துட்டீங்க, இதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்களான்னு கேட்க ரெட்டும், ஆமா நான் செஞ்ச விஷயத்த நினைச்சு நான் வருத்தப்படுறேன், நான் வெளியே போனா எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு அதே மாடுலேஷன்ல சொல்றாரு. ஆனா இந்த தடவையும் அவரோட பரோலை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இன்னையோட இவர் ஜெயிலுக்கு வந்து 30 வருஷம் ஆச்சாம். ஹீரோவுக்கு 10 வருஷம் ஆச்சு. ஹீரோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. உங்க பரோல் ரிஜெக்ட் ஆனதுக்கு இது நான் கொடுக்குற பரிசா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு மவுத்தா இருக்கு. அதை பார்த்ததும் ரெட்டு சந்தோஷப்படுறாரு. மறுபடியும் வழக்கம் போல எல்லா செல்லையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரெட்டு இருக்காருல, ஹீரோவுக்கு இன்னொரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. இந்த போட்டோவை நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். ஹீரோ அதை செவுத்துல ஒட்டி வச்சுட்டு அதையே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அன்னைக்கு நைட் ஆக ரெட்டும் அந்த மவுத்தா இருக்கன வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த லைப்ரரி இருக்குல்ல அதை புதுசு பண்றாங்க. அதுக்கு இறந்து போனார்ல தாத்தா, அவரோட பேரை வச்சிடுறாங்க. ஹீரோ அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இலவசமா படிப்பு சொல்லி கொடுக்கறாரு. அதனால சில பேரை பாஸ் ஆகவும் வச்சிருக்காரு. அந்த லைப்ரரியும் பரவலா பேசப்படுது. இங்கிலாந்து ஜெயில இருக்கிற லைப்ரரியிலே அந்த லைப்ரரி தான் பெருசானதுன்னு சொல்றாங்க. அந்த வருஷத்துல அந்த ஜெயிலோட வார்டனு இன்னொரு திட்டத்தை அறிவிக்கிறாரு. என்னன்னா, அவங்க ஊர்ல சின்ன சின்ன வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள்லாம் கிடைக்காம போவாங்கல்ல, அதனால ஜெயில இருக்க கைதிகளே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு வருமானமும் வாங்கிக்கிறாரு. அந்த வருமானத்தை கவர்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கறதா பேசி வச்சிருக்காரு. ஆனா அதுல பாதி காசை இந்த வார்டனே அடிச்சிடுறாரு. இதனால வார்டனுக்கு நிறைய கருப்பணம் வர அது எல்லாத்தையும் ஹீரோ வெள்ளை பணமா மாத்துறாரு. என்னடா ஆரம்பத்துல இருந்து வெள்ளை பணமாவே மாத்துறாருன்னு சொல்ற, ஆனா எப்படின்னு கேக்குறீங்களா? இதே டவுட் ரெட்டுக்கு வந்து, நீ பண்றதெல்லாம் தப்பு, ஒரு நாள் இவங்க எல்லாம் சட்டத்துல மாட்டிக்கிட்டு இதே ஜெயில வருவாங்கன்னு சொல்ல ஹீரோ, அது எப்படி வருவாங்க, என் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு. சரி எப்படி நீ இதெல்லாம் பண்றேன்னு கேட்க, இவங்க பணத்தை ஸ்டாக் செக்யூரிட்டின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன், அதெல்லாம் மார்க்கெட்ல புழங்கிட்டு திரும்ப வரும்போது அது வெள்ளப்பணமா வந்துடும் சொல்றாரு. அதுக்கு ரெட்டு, நீ என்னதான் திறமைசாலியா இருந்தாலும் உன்னோட திறமைசாலியான அதிகாரியும் அங்க இருப்பாங்க, அதனால கண்டிப்பா அந்த வார்டன் மாட்டுவான்னு சொல்ல, மாட்டினா வார்டன் மாட்ட மாட்டாரு, ஸ்டீவன் தான் மாட்டுவான்னு சொல்றாரு. அது யாருன்னு கேட்க, அப்படி ஒரு ஆளே கிடையாது, அது நாங்களா உருவாக்குன கதாபாத்திரம், பிடிச்சா அவனைத்தான் பிடிக்க முடியும், ஆனா அப்படி ஒருத்தன் கிடையவே கிடையாதுன்னு சொல்ல, நீ சொல்ற மாதிரி எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்னு கேட்க, டெக்னாலஜி வளர வளர நாமளும் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணிட்டே போகணும்னு சொல்றாரு. அந்த கற்பனை கதாபாத்திரத்துக்கு பர்த் சர்டிபிகேட், லைசன்ஸ், இப்படி எல்லா டாக்குமெண்ட்டும் நான் வாங்கி வச்சுட்டேன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் ரெட்டு ஷாக் ஆயிடுறாரு. இப்படியே ரொம்ப வருஷம் போக நம்மளுக்கு இவங்க சின்ன பையன் கிடையாது, ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு இவன் சின்ன பையன், அதனால இவனை நாம சின்ன பையனே கூப்பிடலாம். இவன் ஜெயில ரொம்ப துருதுருன்னு இருக்கானா, எல்லாருக்கிட்டையும் ஈஸியா பழகுவானா. இவன் ஏன் ஜெயிலுக்கு வந்தான்னா, சின்ன சின்ன திருட்டு வேலை பண்ணி ஜெயிலுக்கு வந்திருக்கான். இந்த டிவியை திருடுறது, ஷாப்பிங் மால்ல திருடுறது, இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு வந்திருக்கான். இதுக்கப்புறம் கதையை கொஞ்சம் வேகமா சொல்லி முடிச்சிடுறேங்க. ஒரு நாள் இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த சின்ன பையனுக்கு ஹீரோவை பிடிச்சி போச்சு. ஒரு நாள் ஹீரோ கிட்ட வந்து, நான் திருந்தணும்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு படிப்பு சொல்லி கொடுங்கன்னு சொல்ல, அவனுக்கு எழுத்து கூட்டி கூட படிக்க தெரியாதான், ஆனா எது சொல்லி கொடுத்தாலும் சீக்கிரம் பழகிக்கிறானா. இதனால ஹீரோ அவனுக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்லி கொடுக்க எல்லாத்தையும் வேக வேகமா கத்துக்கிறான். ஒரு நாள் எக்ஸாமும் உட்காந்து எழுத, எக்ஸாம் முடிஞ்சதும் அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த பேப்பரை கசக்கி தூக்கி போட்டுறான். இங்க பாருங்க, நான் ஒரு மரமண்டை, எனக்கு எதுவுமே ஏறாது, நான் எழுதுனது தப்புன்னு தோணுது, சரின்னு தோணுது, என்னை விட்டுருங்க, உங்களாலலாம் என்னை பாஸ் ஆக்கி வைக்க முடியாது, நான் எப்படியோ போறேன்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பி போயிடுறான். ஆனா ஹீரோ அந்த பேப்பரை எடுத்து ரிசல்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறாரு. ஆனா அது அவனுக்கு தெரியாது. ரெட்டு கிட்ட போய் நடந்த சொல்லி வருத்தப்பட ரெட்டு ஹீரோ எப்படி ஜெயிலுக்கு வந்தான்ற கதையை பத்தி சொல்றாரு. இதை கேட்டதும் அந்த சின்ன பையன் ஷாக்காயிடுறான். எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு, போன வருஷம் நான் ஒரு ஜெயில இருந்தேன், அப்போ என் ரூம்ல இன்னொருத்தன் இருந்தான், அவன் என்ன சொன்னான்னா, அவன் ஒரு சைக்கோ கொலைகாரனா, ஒரு தடவை கொலை பண்ண 6 மாசம் ரெஸ்ட் எடுக்க, மறுபடியும் இன்னொரு தலை கொலை பண்ண, இந்த மாதிரியே இருந்துகிட்டு இருந்தானா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோ ஒய்ஃபோட கள்ளக்காதல இருக்கால,
அவன் வீட்டுல வேலைக்கு சேர்ந்தானா. அப்போ அவங்க ரெண்டும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இவன் துப்பாக்கியால அவங்கள சுட்டு கொண்டு போட்டானா. ஆனா இவன் மாட்டிக்காம அந்த பேங்க் அதிகாரி மாட்டிக்கிட்டான்னு சொல்லி சிரிச்சானா. இந்த விஷயத்த சொல்ல ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. நான் கூட ஹீரோ தான் போதையில இதெல்லாம் பண்ணிருப்பாரு, ஆனா இவருக்கு அது ஞாபகம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நேரா வார்டன் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல அந்த வார்டனு அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம, இங்க பாரு நேத்து வந்து சின்ன பையன், அவன் சொல்றதெல்லாம் நீ நம்புறியா? அவன் சும்மா கூட பொய் சொல்லுவான். அது மட்டும் இல்லாம இவன் சொன்ன வருஷ கணக்கு வச்சு பார்த்தா இந்நேரம் அவன் ரிலீஸே ஆயிருப்பான்னு சொல்ல ஹீரோ அவன் பேரை வச்சுனாச்சு தெரியலாமே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த வார்டனு பேர்லாம் நோட் பண்ணிருக்க மாட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க், நீ விட்டு இங்கே இருந்துருன்னு சொல்ல ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. எப்படி எல்லா வார்டனும் ஒரே மாதிரி இருப்பீங்களா? ஒரு பேரு கூட நோட் பண்ண தெரியாதா? அப்புறம் எதுக்கு நீங்களா வார்டன் சொல்ல அவருக்கு கோவம் வந்துடுது. ஹீரோவை ஏன் வெளியே விட மாட்டாங்கன்னா இவங்களை பத்தின எல்லா ரகசியமும் ஹீரோவுக்கு தெரியும். பத்தாதுக்கு இவங்க லஞ்சமா வாங்குற பணத்தையும் வெள்ள பணமா மாத்த முடியாது. அதனால ஹீரோ சொல்றத கண்டுக்காம ஹீரோவை ஒரு மாசம் அந்த இருட்டறையில போட்டுறாரு. லஞ்சம் வாங்கினாலும் இவன் கொஞ்சமாச்சும் நல்லவனா இருந்திருப்பான்னு நினைச்சேன். கடைசியில இவனும் இப்படிதான் இருக்கேன். ஹீரோவுக்கு நடந்ததை இவங்க பேசிக்கிட்டு இருக்க எக்ஸாம் எழுதுனாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் பேப்பர் வந்திருக்கு. அப்போ அந்த சின்ன பையனுக்கும் வந்திருக்கு. ஆனா மார்க்கை வாங்கி படிக்க மாட்டான். இதனால கூட இருந்தவங்க எல்லாரும் அந்த மார்க்கை வாங்கி பார்க்க இவனுக்கு நடந்த எக்ஸாம்ல இவன் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிருக்கான். சந்தோஷம் தாங்க முடியல. அன்னைக்கு நைட்டு அந்த சின்ன பையன் கிட்ட ஒரு ஜெயில் அதிகாரி வந்து உன்னை வார்டன் பார்க்கணுமா, உன்கிட்ட பேச கூப்பிடுறாருன்னு சொல்ல அவனும் கிளம்பி போறான். ஆனா ஜெயில விட்டு வெளியே நிக்கிறாரு. இவனும் அங்க போறான். அவன் வந்ததும் அவன் கையில ஒரு சீரட்டை கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. கொஞ்ச நேரம் பேசின பிறகு, சரி ஆண்டிக்கு நடந்துச்சுல, அதை நீ எங்க கேட்டாலும் சொல்லுவியான்னு சொல்ல, நான் ஏன் பயப்பட போறேன், எங்க கேட்டாலும் யார் கேட்டாலும் எப்ப வேணாலும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த வார்டனு அங்கிருந்து கிளம்பும் போது மேல பாக்குறாரு. என்னடா இருந்தாலும் மேல பாக்குறாருன்னு இவனும் திரும்பி பார்த்தா ஜெயிலோட கேப்டன் இருக்கான்ல, அவன் சின்ன பையனை சுட்டு கொன்னுடுறான். இவன் ஜெயில இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணான்னு சொல்லி கொன்னுடுறாங்க. இதை போய் ஹீரோ கிட்ட சொல்ல அவன் என்னோட ஸ்டூடெண்ட், அவன் தப்பிச்சிருக்கலாம் மாட்டான், நீங்க தான் அவனை கொன்னுட்டீங்கன்னு சொல்ல வார்டனு அவனை வான் பண்றாரு. நான் உன்கிட்ட மறுபடியும் சொல்றேன், இங்க இருந்து வெளியே போய் நீ என்ன பண்ண போற, ஒழுக்கமா வெளியே போறன்ற எண்ணத்தை குழி தோண்டி போச்சிரு, கடைசி வரைக்கும் எனக்கு சேவை செஞ்சுட்டு இங்கே இருந்துரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு மாசம் அந்த இருட்டறையில போட்டுறாரு. 2 மாசம் முடிஞ்சதும் ஹீரோ அந்த இருட்டையில இருந்து வெளியே வர ரெட்டு வந்து பேசுறாரு. ஹீரோ அவர் பொண்டாட்டி கிட்ட தான் நடந்துகிட்டதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடிக்கடி அவ என்னை பத்தி சொல்லுவா, அவளால என்ன புரிஞ்சுக்கவே முடியலன்னு, நான் அவ கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும், நான் அவளுக்கு ஒரு நல்ல புருஷனா இருக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு. இப்படியே கொஞ்ச நேரம் பேச ஒரு கட்டத்துல நீங்க எப்படியும் கொஞ்ச நாள்ல வெளியே வந்துடுவீங்கல்ல, அப்போ எனக்காக ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் சொல்றாரு. அந்த அட்ரஸ்ல ஒரு மரம் தனியா இருக்குமா, அந்த மரத்துல இருந்து கொஞ்ச தூரம் போனா கற்களால் ஆன செவர் இருக்குமா, அந்த கற்சவர்ல ஒரே ஒரு கல் மட்டும் வித்தியாசமா இருக்குமா, அந்த கல்லுக்கடியில அதுக்கு கீழே உங்களுக்காக ஒரு விஷயம் புதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல ரெட்டு என்னன்னு கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் அந்த வழியை கண்டுபிடிங்க, அப்புறம் உங்களுக்கே தெரியும்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. ஹீரோ சொன்னதை ரெட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஹீரோ தற்கொலை பண்ணிக்க போறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ரெட்டோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் ஐயோ இது தெரியாம நான் ஒண்ணு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்றான். என்னன்னு கேட்க ஆண்டி ஒரு 6 அடிக்கு ஒரு கயிறு கேட்டான், நானும் அதை வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்ல எல்லாரும் சாக்காயிடுறாங்க. அப்போ நம்ம ரெட்டு ஒருவேளை இன்னைக்கு நைட்டு தூக்கு போட்டு செத்துருவான் போலன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாரு. வழக்கம் போல அன்னைக்கு வார்டனோட கருப்பு பணத்தை எல்லாத்தையும் வெள்ளை பணமா மாத்தி அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் செவுத்துல இருக்கிற லாக்கர்ல வைக்கிறாரு. அப்போ அந்த வார்டனு வழக்கம் போல என் துணிய லாண்ட்ரிக்கு போட்டுரு, அது போக என் ஷூ ரொம்ப அழுக்கா இருக்கு, அதை நல்லா பலன்னு தொடச்சு வச்சிரு, பார்க்க பளிச்சுன்னு இருக்கணும்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. ஹீரோவும் அந்த ஷூக்கு பாலிஷ் போட அப்படியே கட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டாக ஹீரோ வழக்கம் போல வந்து ரூம்ல போய் உட்கார்றாரு. இந்த பக்கம் ரெட்டும் கவலையா இருக்காரு. ஹீரோ அந்த கயிறை கையில வச்சுட்டே உட்கார்ந்து இருக்காரு. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. வழக்கம் போல ஜெயில அதிகாரிங்க சோதனைக்கு வர எல்லாரையும் ரூம்பை விட்டு வெளியே வர சொல்றாங்க. ஆனா ஹீரோ ரூம்ல இருந்து மட்டும் யாரையும் காணோம். அதை ரெட்டும் கவனிக்க ஒருவேளை அவன் உள்ளே செத்து கிடக்குறான்னு நினைச்சு கவலைப்படுறாரு. அப்போ அங்க இருக்கிற அதிகாரி ஒருத்தர், என்னடா இவ்வளவு நேரம் தூக்கமா, உன்னை வந்து எழுப்புறதா எனக்கு வேலையா, வெளியே வர சொன்னா வரமாட்ட அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு ஹீரோட ரூமுக்கு போறாரு. உள்ள போனதும் ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு சாக்காக இந்த பக்கம் வார்டனை காட்டுறாங்க. அவரோட பழைய ஷூவை எடுத்துட்டு ஹீரோவை தொடச்சு வைக்க சொன்னார்ல ஒரு ஷூவை, அதை எடுத்து பாக்குறாரு. பார்த்தா அதுல ஹீரோவோட ஷூ இருக்கு. உடனே ஜெயில இருந்து அலற அடிக்க கேப்டன் வார்டனும் சில போலீஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஹீரோட ரூமுக்கு வராரு. வரும்போதே ரெட்டையும் விசாரிக்க சொல்றாரு. என்ன நடந்திருக்குன்னா ஹீரோ அந்த ரூம்ல இருந்து காணோம், எப்படி தப்பிச்சாருன்னு மண்டை குழம்பி போய் கிடக்காங்க. ஏண்டா நேத்து ராத்திரி நீ
தானே அவ்வளோ உள்ள விட்ட, ரிஜிஸ்டருக்குள்ள அவன் பேர் எழுதிருக்கேன்னு சொல்ல ஆமான்னு சொல்றான். அப்புறம் எப்பறம் பூட்டின ரூம்ல இருந்து அவன் தப்பிப்பான்? இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லி வார்டனு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காரு. ரெட்டை கூப்பிட்டு விசாரிக்க அவரும் ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் யாரா அவனுக்கு தப்பிக்க ஹெல்ப் பண்ணது, நீ பண்ணியா இல்ல இந்த போலீஸுகளை பண்ணானுங்களா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி கையில 5-6 கல்லை வச்சுக்கிட்டு ஒரு பக்கமா எரியிறாரு. அப்போ செவத்துல இருக்குல்ல ஒரு போட்டோ, அதுல எரிய அது ஓட்டையை போட்டுட்டு அந்த பக்கம் போகுது. இதை பார்த்தது வார்டன் சாக்காக உள்ள போய் கையை விட்டு பாக்குறாரு. பார்த்தா கையை உள்ள போகுது. போஸ்டரை கிழிச்சு பார்த்தா அந்த செவுத்துல ஒரு ஆள் போற அளவுக்கு ஒரு ஓட்டையை தோண்டி வச்சிருக்காங்க. இத நம்ம ஹீரோ தாங்க பண்ணிருக்காரு. கதையோட ஆரம்பத்துல ஏன்னு ஒண்ணு எழுதினார்ல, அப்போ செவுத்துல லைட்டா ஓட்டை விழுந்திருக்கு. இந்த ஜெயில அந்த லட்சணத்துல கட்டியிருக்காங்க. அந்த ஓட்டையை ஃபாலோ பண்ணிட்டு போக அங்க ஹீரோவோட பேக்கும் ஆரம்பத்துல ரெட்டு கொடுத்தாருல ஒரு சின்ன சுத்தியல், அதுவும் அங்க கிடக்கு. இப்ப ரெட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு. நான் கூட தப்பு கணக்கு போட்டேன், செவத்தை தோண்டணும்னா கிட்டத்தட்ட 600 வருஷம் ஆகும்னு நினைச்சேன். ஆனா அவன் தினமும் ட்ரை பண்ணியிருக்கான். ஜெயில நம்ம எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் இன்னும் வேலை பார்க்கறதுக்கு நிறைய நேரம் இருக்கு. அந்த நேரத்தை செலவு பண்றதுல ஆண்டி தவறு விட்டதே இல்லை. ஒரு நாளும் ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கான். அது எல்லாத்தையும் புத்திசாலித்தனமா வெளியேற்றி விட்டுருக்கான். ஆரம்பத்துல நாங்க கூட அவன் டெய்லி வாக்கிங் போறான்னு தான் நினைச்சோம். ஆனா இப்பதான் தெரியுது அவன் என்ன பண்ணிருக்கான்னு. கடைசியா வார்டனோட கருப்பு பணத்தை டெபாசிட் பண்ணான்ல, அந்த ஃபைலை ஒளிச்சு வச்சுட்டு ஒரு பொய்யான ஃபைலையும் ஒரு புக்கையும் அந்த லாக்கர்ல வச்சிடறாரு. வார்டனு அவரோட ஷூவையும் ட்ரெஸ்ஸையும் கிளீன் பண்ணி வைக்க சொல்ல ஹீரோ அதை கையோட எடுத்துட்டு போயிருக்காரு. அந்த ஷூவை போட்டுட்டு போகும்போது கூட அந்த ஜெயில இருக்க அதிகாரி கண்டுக்காம விட்டுருக்கான். இப்போ ஹீரோ எப்படி தப்பிச்சாருன்றத காட்டுறாங்க. அந்த ஓட்ட வழியா வெளியே வர தான் கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு இறுக்கமா கட்டி அதை அவரோட கால்ல கட்டிட்டு அங்க இருந்தே தவந்து வந்திருக்காரு. அந்த செவுத்தோட ஓட்டையில இருந்து வெளியே வர அது கழிவுநீர் குழாய் இருக்குல்ல, அங்க வந்து முடியுது. ஆனா அதுக்குள்ள இப்ப போக முடியாது. அவர் கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா, அன்னைக்கு நைட்டு செம்மையா மழை பெஞ்சிருக்கு. அப்போ நிறைய இடியும் இடிச்சிருக்கு. அதனால இடி சத்தம் கேட்கும் போதெல்லாம் அந்த பைப்பை டேமேஜ் பண்ணி அதுல இருக்கிற கழிவு நீர் எல்லாத்தையும் வெளியேற்றிடுறாரு. அது வழியா உள்ள போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல இருந்து வெளியே வந்து ஒரு குளத்துல குதிச்சிடுறாரு. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருக்குமா, அதை தவழ்ந்துகிட்டே வந்திருக்காரு. அப்போ ரெட்டு இந்த வழியா தான் நான் தப்பிக்கணும்னா நான் தப்பிச்சிருக்க மாட்டேன். ஆனா அவன் மன உறுதியோட கழிவுநீர் குழாயில இருந்து வெளியே வந்து சுதந்திரம் பெற்றிருக்கான். நிஜமாவே அவன் நம்பிக்கை அவனை கைய விடல, நினைச்சதை சாதிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. வெளியே வந்ததும் இந்த கற்பனை கதாபாத்திரத்துக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தாங்கல்ல, அந்த அக்கௌண்ட் நான் தான் சொல்லி ஹீரோ அந்த பேங்க்ல போயிட்டு நான் அவசரமா வெளிநாட்டுக்கு போறேன், அதனால எல்லா பணத்தையும் வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லி பண்ணிடுறாரு. அது கூடவே வார்டனு லஞ்சமா வாங்கினார்ல, வார்டன் மட்டும் இல்லைங்க, அந்த கேப்டன் இருக்கான்ல, அவ வாங்கின பணத்தையும் அந்த டைரியில எழுதி வச்சிருப்பாரு. அதை பத்திரிகை ஆபீஸுக்கு கொரியர் பண்ணிருங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. அது அந்த பத்திரிகை ஆபீஸுக்கு போக அவங்க அதை நியூஸ்ல விட்டுறாங்க. அதனால வார்டனை கைது பண்ண வந்ததும் கேப்டனை கைது பண்ணி கூப்பிட்டு போறாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளோ சந்தோஷம். இவ்வளோ கொடுமைக்கார கேப்டனை கைது பண்ணி போய் பார்க்கும்போது எல்லாரும் செம்மையா என்ஜாய் பண்றாங்க. நேரா வார்டன் ரூமுக்கு வர வார்டனு கதவு பூட்டிட்டு சரி அப்படி அந்த லாக்கர்ல என்னதான் வச்சுட்டு போனான்னு பாக்குறாரு. பார்த்தா ஹீரோ பைபிள் வாங்கினார்ல, அந்த பைபிளை அதுல வச்சிருக்காரு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த சுத்தியல் வச்சதுக்கான அடையாளம் அதுல இருக்கு. இப்போ அந்த அதிகாரிங்க வார்டன் ரூமுக்கு வந்து கதவை தட்ட துப்பாக்கியை வச்சுட்டு ரெடியா உட்காந்துருக்காரு. அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி திறக்காதனால கதவை உடைக்க ட்ரை பண்றாங்க. பார்த்தா வார்டனு தனக்குத்தானே துப்பாக்கியால சுட்டு செத்து போயிடுறாரு. இப்படியே வருஷங்களும் ஓட ஒரு நாள் வழக்கம் போல ரெட்டுக்கு பரோலுக்காக விசாரிக்க சில அதிகாரிகள் வந்திருக்காங்க. அவங்க வந்ததும் எப்பயும் போலதாங்க, நீங்க எத்தனை வருஷம் ஜெயில இருந்திருக்கீங்க, நீங்க பண்ண தப்புக்கு வருந்திருக்கீங்களான்னு கேட்க ரெட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. இப்போ ஏன் இதை கேட்குறீங்க, எப்படி இருந்தாலும் என் பொருளை ரிஜெக்ட் பண்ண போறீங்க, சின்ன வயசுல நீங்க பெரிய அதிகாரியா இருக்கீங்க, உங்களை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன், ஆனா என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. ஒரு மனுஷன் தப்பு செஞ்சதுக்கு வருந்தணும்னா ஒரு 2 நாள் போதும்ல, நான் கிட்டத்தட்ட 60 வருஷமா இங்க இருக்கேன், இவ்வளவு நாள் நான் வருந்தாமையா இருப்பேன், உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாம தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போங்கன்னு சொல்ல இந்த தடவை ரெட்டோட பரோலுக்கு அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ரெட்டும் ஜெயில இருந்து சந்தோஷமா வெளியே வராரு. ஆரம்பத்துல ப்ரூஸ் ஒரு கடைக்கு வேலைக்கு வந்தாருல, அந்த கடைக்கு இவரு வேலைக்கு வராரு. அவர் இருந்த ரூம்லயே இவரையும் தங்க வைக்கிறாங்க. சட்டப்படி பரவாயில்ல, யாராச்சும் வெளியே வந்தாங்கன்னா அவங்க அந்த ஊரை விட்டு போக கூடாது. அதனால கொஞ்ச நாள் பல்ல கடிச்சுக்கிட்டு அங்கே இருக்காங்க. ஆனா ஒரு நாள் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. போறதுக்கு முன்னாடி ப்ரூஸ் வாஸ் ஹியர்னு எழுதியிருந்தாங்கல்ல, அதை வாசம் மட்டும் அடிச்சுட்டு ப்ரூஸ் ஹியர் அப்படின்னு எழுதி விட்டுறாரு. ஹீரோ சொன்ன அட்ரஸ மெமரியில வச்சு அதை தேடி போறாரு. ஒரு இடத்துல இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து போனா ஹீரோ சொன்ன மாதிரியே ஒரு மரம் இருக்கு. அதுக்கு கீழே அந்த கற்களாலான சவுர்
இருக்கு. அந்த செவரை போயிட்டு பயங்கரமா தேடி பார்க்கறாரு. அங்க ஹீரோ சொன்ன மாதிரியே ஒரு பாறை இருக்கு. அந்த பாறை வித்தியாசமா இருந்ததுனால அதை எடுத்து போட்டு அந்த கல்லுக்கடியில பாக்குறாரு. அதுல ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் திறந்து பார்த்தா அதுல ஒரு பேப்பரும் கொஞ்சம் பணமும் இருக்கு. ரெட்டு சுத்தி முத்தி பயந்துகிட்டே பார்த்துட்டு அதை ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த லெட்டரை நீங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க ஜெயில இருந்து வந்துட்டதா அர்த்தம். இதை பார்த்த உடனே இந்த அட்ரஸுக்கு நீங்க கிளம்பி வந்துருங்க, அதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன்னு சொல்ல ரெட்டு சந்தோஷப்படுறாரு. சொன்ன மாதிரியே அவர் அங்க இருந்து போய் ஹீரோவை மீட் பண்ண ஹீரோ அவரை சந்தோஷமா வரவேற்கிறாரு. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. படம் செம்மையா இருந்துச்சுல. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.